ஒரு இயக்கம் என்று சொன்னால் தன் சமூகத்துக்கு மட்டும் போராடக்கூடிய ஒரு அமைப்பாக அதனுடைய தலைவர் வழிநடத்துவார். ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் உள்ளாட்சி மன்றம், சட்டமன்றம், நாடாளுமன்றத்துக்கு மட்டும் அரசியல் கட்சி நடத்துவார்கள். ஆனால் தமுமுகவும் மனிதநேய மக்கள் கட்சி மட்டும்தான் நாட்டு மக்களுக்கான ஒரு மாபெரும் சக்தியாக நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் தலைவர் பேராசிரியர் அவர்கள். தேர்தல் வரும் போகும், ஆனால் 213 அவசர ஊர்திகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து அனைத்து சமுதாய மக்களுக்கு அர்ப்பணியுங்கள் என்று லட்ச தொண்டர்களை உருவாக்கி தந்திருக்கிறது இந்த தமுமுக தலைவர் பேராசிரியர் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டில் தமுமுக மனிதநேய மக்கள் கட்சி காரர்கள் தான் தேசப்பற்றாளர்கள். அவர்கள்தான் மிக சிறந்த களப்பணியாளர்கள் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது பல்வேறு போராட்டமாக இருந்தாலும், பல்வேறு வெள்ளப்பெருக்காக இருந்தாலும், கொரோனா பணிகளாக இருந்தாலும் மிக சிறப்பாக நாம் பணியாற்றுகின்றோம். 200 ஆண்டு காலம் தலைவர் எழுதிய விடுதலை போராட்டத்தில் உலமாக்கல் பங்கு என்ற ஒரு தலைப்பில் ஏறத்தாழ 200 ஆண்டு கால விடுதலை போராட்டத்தை வழிநடத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்களுடைய வாரிசுகள். நாம் சொன்னார்கள், எச் ராசா எழுச்சி தமிழரை பார்த்து, நம்முடைய தலைவர் பேராசிரியரை பார்த்து பயங்கரவாதிகள் என்று சொல்லியிருக்கின்றார். தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நான் ஒன்று சொல்லுகின்றேன், எச் ராஜாவுக்கு 2 மணி நேரம் நீங்கள் பாதுகாப்பை விலக்கிக் கொண்டு என்று சொன்னால் அவர் எந்த மீடியாவுக்கும் பேட்டி கொடுக்க மாட்டார். அவர் எங்கே கொடுத்தாரோ அதேதான் இறுதியாக இருக்கும். காவல்துறை பாதுகாப்போடு ஒரு பயங்கரவாதி, தேச துரோகி பேசுகிறார் என்று சொன்னால் எங்களுடைய தலைவருடைய கண்ணு அசைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் புகார் கொடுக்கின்றோம். எங்க தலைவர் அமைதியாக இருக்கு என்று சொன்னால், எச் ராஜா அவர்களே, நாட்டில் எங்கும் நீங்கள் நடமாட முடியாது. எல்லா இடத்திலையும் கடலிலே போகின்ற போட்டுகளை வைத்து மக்களை மீட்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 8000 உடல்களை கொரோனாவில் சாதி பாராமல் உங்க கட்சிக்காரர்களை சேர்த்து நல்லடக்க செய்தவர்கள் இந்த தமுமுக காரர்கள். அப்படிப்பட்ட பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நேற்று கலைஞர் தொலைக்காட்சியில் நான் சொன்னேன், அவர்கள் கேட்டார்கள், எப்படி தளபதி அவர்கள் பயமில்லாமல் துணிச்சலோடு மக்களை சந்திக்கிறார் என்று சொல்லும் போது நான் சொன்னேன், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பக்கபலமாக இருக்கின்றார்கள். எங்களுடைய தலைவர் பேராசிரியர்கள் சட்டமன்றத்திலே சொல்லுகின்றார், கோரிக்கை வைக்கின்றார். கடவுள் நம்பிக்கையற்றவர் கலைஞர் ஸ்டாலின் அவர்கள். ஒரு இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர், இஸ்லாமிய மக்களுடைய தலைவர் பேராசிரியர்கள் கோரிக்கை வைக்கின்றார். என்னுடைய தொகுதியில் சுவாமி மலையில் ரோப் கார் வேண்டும், பக்தர்களால் மேலே நடந்து போக முடியவில்லை, அதனால் எங்களுக்கு ரோப் கார் வேண்டும் கேட்டு சொல்லும் போது கடவுள் நம்பிக்கை இல்லாத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லுகின்றார், 3,50,00,000 ரூபாய் செலவில் சுவாமி மலைக்கு ரோப் கார் வாங்கி தந்தவர் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் எச் ராஜா. இதை பார்க்க வேண்டும். தம்பி முருகனுக்கு வாங்கியாச்சு, வெள்ளக்கோயில் விநாயகர் கோயிலுக்கு கேட்கின்றார் தலைவர் அவர்கள், அண்ணனுக்கு கேட்கின்றார். என்னுடைய தொகுதியில் வெள்ளக்கோயில் பகுதியில் வெள்ள விநாயகர் கோயிலுக்கு தேரோட்டம் கிடையாது, பூஜை செய்யாமல் மடமாக இருக்கின்றது, ஆகையால் நிதிதாருங்கள் முதல்வர் என்று சொல்லும் போது கடவுள் நம்பிக்கை இல்லாத தளபதி அவர்கள் 4,55,00,000 ரூபாய் செலவில் அந்த கோயிலை பராமரித்து தேரோட்டம் நடத்தும் என்று சொன்னால் இதுதான் மனிதநேய மக்கள் கட்சி. எச் ராஜா எங்கேயாவது பிறகு கோரிக்கை வைத்திருப்பாரா? உள்ளாட்சி மன்றத்தில் ஒரு உள்ளாட்சி மன்ற பிரிவினராக மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற முடியுமா? இப்படி ஒரு கேவலமான ஒரு ஜெம்மங்கள் தான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். தேச பற்றாளர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது.
அமரன் படத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? அமரன் படம் ஏதோ படமாக எடுக்கப்பட்டிருக்கின்றதா? முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக, ஆசாத்திங்கிற கோஷத்துக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கின்றது. 200 ஆண்டு கால வரலாற்றில் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் ஆசாத்தி விடுதலை முழக்கம், எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கோஷம் போட்ட ஒரு வாசகம் தான் ஆசாத்தி கோஷம். எங்க தலைவர் சொல்வதை போல கமலஹாசன் என்ன பிழைப்பை தேடி வந்திருக்கிறாரா? திமுகவுக்கு தன்னுடைய கொள்கையை கோட்பாடுகளை எதிர்த்து நிற்க முடியாத சூழ்நிலையில தான் திமுகவை ஆதரித்து கொல்லப்புறமாக வந்து தன்னுடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். கமலஹாசன் எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு தேச துரோகி. விஸ்ரவம் படம் எடுக்கும் போது அந்த படம் தமிழ்நாட்டில் எங்கே ஓட முடியாது என்ற சூழ்நிலை வரும்போது என்ன செய்தார் தெரியுமா? இந்த இந்தியாவை விட்டு நான் போயிருவேன் என்று சொன்ன ஒரு தேச விரோத கும்பல் கமலஹாசன். அந்த தேச விரோத கும்பலுக்கு யார் துணை போனாலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். யார் கமலஹாசனுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் சேர்த்து மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிர்ப்பை காட்டும் என்று கூறி 213வது அவசர ஊர்தினை எல்லாரும் சொல்வதை போல தலைவர் சொல்வார், 300 இல்ல 500 அவசர ஊர்திகள் தமிழகத்திலே விடப்போகின்றோம். தமுமுக அமைப்புங்கிற பேர் அமைப்போடு இந்த அவசர ஊர்திகள் மக்களுக்கு சேவையாட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி துணை போச்சா அவர்களுக்கு.